தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எனது அருமை தம்பி நீதியரசர் புகழேந்தி அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, மேனாள் நீதியரசர்களே, வீரா கதிரவன் மற்றும் பாண்டியன் அவருடைய குடும்பத்தினர்களே, அவருடைய அழைப்பை ஏற்று பெருவாரே அமர்ந்திருக்கின்ற ஏனைய விருந்தினர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். ஒரு வித்தியாசமான விழா இது. தம்பி புகழேந்தி அவர்கள் சொன்னார்கள் குடும்ப விழா என்று. ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கின்ற பொழுது அங்கே பணிபுரிந்த அனைவரும் அவருடைய உறவினராகிறார்கள். ஆகவே முதலமைச்சர் இந்த விழாவுக்கு வந்தது பொருத்தமானது. ஏனென்றால் இது அவருடைய குடும்ப விழா. இங்கே நான் எப்படி வருகிறேன் என்றால், கதிரவன் எங்களுடைய குடும்பத்திலே ஒருவர், வழக்கறிஞர் தொழிலே எங்களோடு சேர்ந்து பணியாற்றியவர். அந்த வகையிலே இது என்னுடைய குடும்ப விழா. மூன்றாவதாக கதிரவனுடைய தாயார், அவருடைய மூத்த சகோதரர் ஆகியோரெல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற குடும்ப விழா. இப்படி 3 விழாக்களை ஒன்றாக இணைத்து நடத்துகின்ற விழா. மிக எளிமையாக நடைபெற்ற திருமணம். எந்தவித சம்பிரதாயங்களும் இல்லாமல் மிக எளிமையாக மணமகன் மணமக்கு மங்கள நாணை பூட்டினான். இது தமிழ் மரபு. திருமணம் என்பது இரு மனங்கள் இணைந்து இருப்பது திருமணம். இரு மனம் என்பது நாம் சொல்லுகின்றது என்னவென்றால் இரு குடும்பங்களுடைய சங்கமம். ஒரு ஆண் வீட்டை கட்டுகிறான், அந்த வீட்டுக்கு உயிர் கொடுப்பவள் பெண். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பு கதிரவன் வீட்டுக்கு நான் சென்ற பொழுது அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வினை கண்டேன். வீட்டில் எல்லாருடைய போட்டோவும் போட்டு வச்சிருந்தாங்க. கதிரவனுடைய போட்டோ இருந்தது. பக்கத்திலே ஒரு ஃப்ரேம் மட்டும் இருந்தது. அதில் ஒரு கேள்விக்குறி, என்னன்னா அன்றைக்கு கதிரவனுக்கு திருமணம் ஆகவில்லை. குடும்பத்திலே அப்படி ஒரு அன்பு அந்நியோனத்தை நான் பார்த்ததில்லை. உழைப்பினாலே உயர்ந்த குடும்பம். அங்கே இருப்பதெல்லாம் அன்பும் மகிழ்ச்சியும் தான். குடும்பம் என்பது அன்பினாலும் பாசத்தினாலும் கட்டப்படப்படுகின்ற ஒரு கட்டமைப்பு.
கதிரவனுடைய தந்தையை பற்றி நான் சொல்கின்ற பொழுது, சென்னையிலே பணிபுரிகின்ற தன்னுடைய மகன் எப்பொழுது ஊருக்கு வருகிறானோ அன்றைக்குத்தான் அசைவ உணவை சாப்பிடுவார் அவர் தந்தை. இரண்டாவதாக, அவர் இறந்த பிறகு அவருடைய நாட்குறிப்பு பேரேட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவர் பற்றியும் தனது குறிப்பை அங்கே பதிவு செய்திருந்தார். தன்னுடைய மருமகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது என்னுடைய தாய் என்று குறிப்பிட்டிருந்தார். குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பெண் அந்த குடும்பத்தை தன்னுடையதாக அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். நான் மணமகளுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை இதுதான். அதே போல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக நினைத்து அதை உயர்த்த வேண்டும். இந்த ரெண்டும் முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. வீரா குடும்பத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. இந்த விழாவை நம்ம பார்க்கின்ற பொழுது வித்தியாசமா ஒரு காட்சி. சிறு குழந்தைகள் அனைவரும் ஆரவாரமாக நின்று மகிழ்ச்சியோடு எல்லாரையும் வரவேற்றார்கள். குடும்பம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பது நல்லது கெட்டு இரண்டும் கலந்த ஒன்று. புறநானூற்றில் ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு. அரசன் ஒருவன் கேட்க நான் புலவரிடம், வாழ்க்கை என்றால் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்று. புலவன் அரசனை வாழ்க்கை என்பதை காண்பதற்காக காலையிலே கூட்டிக் கொண்டு போகிறான். ஒரு தெருவில் போறப்ப ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல காலையில் எந்திரிச்சோம்னே ஒரே மகிழ்ச்சி. வாழை தோரணம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. திருமண பெண் காலை எழுந்தவுடன் குளித்து மங்களகரமான உடைகளை உரித்து பூ அணிந்து கொண்டிருக்கிறாள். இரவு திருமணம் காலையிலே இரவு முடிந்துவிட்டு அடுத்த நாள் காலை அங்கே ஒரே கேலியும் கும்மாளமாக இருக்கின்றது. மகிழ்ச்சியின் காரணமாக அங்கே ஒரு ஆடல் பாடல் மத்தளம் உழவு எல்லாம். அதே பக்கத்து வீட்டிலே அங்கு ஒரு அசந்தாபம் நடந்து விட்டது. அங்கே சோகம் இருக்கிறது. பூவிழுந்த புற்றுழுந்த பெண் அங்கிருக்கிறார். இதுதான் வாழ்க்கை என்று புலவர் சொல்கின்ற பொழுது அரசன் கேட்டான், புரியவில்லை என்று. இது உனக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும். இனிப்பும் கசப்பும் கலந்ததுதான் வாழ்க்கை. அந்த கசப்பான சம்பவத்திலே நம்மளை எடுத்து நிறுத்துவது குடும்பம். அதுதான். அதனால கணவன் என்பவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி என்பவள் கணவனுக்கு பல்வேறு விதங்களே துணைவியாக இருக்க வேண்டும். ஒரு தந்தை, தாய், சகோதரன், குழந்தை உறவு அத்தனையும் கலந்த கலவைதான் மனைவி. அந்த குடும்பம் தான் மேல வரும். இதை நான் சொல்ல, அவை சொன்னார். தாயோடு அறுசுவை போகும், தந்தையோடு கல்வி போகும், சேயோடு பெற்ற செல்வம் போகும்,
உடன்பிறப்போடு தோல் வரி போவும், பொன் தாளையோடு இவை அனைத்தும் போவும், அத்தனையும் சேர்ந்தவள் பெண். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்துக்க வேண்டும். அது தப்பு இல்லை. அன்புக்கும் பாசத்துக்கும் அடிப்படை விட்டுக் கொடுத்தல். அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். மாமியாரும் மருமகளும் ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற பொழுது உறவு அங்க பலப்படும். நான் பெரியவள் நீ பெரியவள் என்பது அல்ல வாழ்க்கை. ஒருவருக்காக நீ ஒன்று விட்டு கொடுக்கின்ற பொழுது அங்கே உறவு பலப்படும், உறவு உயரும். அந்த வகையிலே என்னுடைய அறிவுரை மணப்பெண்ணுக்கு, உன்னையும் உயர்த்தி உனது கணவனின் குடும்பத்தையும் வள்ளுவன் சொன்னது போல உயர்த்த வேண்டும். சொற்காத்து சோர்விழாள் பெண் என்று சொன்னான் வள்ளுவன். கணவனும் அதை போல மனைவியை புரிந்து வல்லாங்கு வாழ்தல் வேண்டும். எப்படி வல்லாங்க வாழ்வது? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? கடுமையான சூழ்நிலையை ஒன்றாக நின்று செயல்பட வேண்டும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருப்பதை மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். வல்லாங்கு வாழ்வதெல்லாம் எண்ணாது என்னோடும் சூழாது நீயும் எல்லோர்க்கும் கொடுமதியே என்றான் சங்கப்புலவன். மிகச்சிறந்த நிகழ்ச்சி. என்னுடைய வாழ்த்துக்கள் மணமக்களுக்கு. கல்வி, தனம், தானியம், அறிவுடைமை உட்பட்ட 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.